சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கடைசியில இந்த கோலத்துல பாக்குறதா சேப்பா. இவனை இப்படி பாக்குறதுக்காப்பா அந்த அளவுக்கு நான் அலங்காரம் பண்ணேன். நான் செத்து போயிடுறேன்ப்பா. நாம ஏற்கனவே ப்ரொக்யூர் பண்ண அந்த கை காலு பாடி அது எல்லாத்தையுமே கொண்டு இருப்பா. இப்படியா கடக்குறாளேப்பா. இருப்பா. ராஜபண்டி வந்து முகத்தை பாருங்க. பாரு, அவளை இப்படிலாம் என்னால பார்க்க முடியாது. பாரு, யாராவது ஒருத்தர் முகத்தை ஐடென்டிஃபை பண்ண. சின்ராசு இல்ல மாப்ள, நான் சொல்லிட்டு இருக்கலாம். இது என் குட்டிமா கிடையாது. இல்ல சார், இது வேற யாரும் இல்ல. இது என் குட்டிமா கிடையாது. மௌன எந்திரி, எந்திரிச்சு பாருப்பா. எந்திரி எந்திரி மாப்ள. இது உங்க தங்கம் கிடையாது, என் குட்டிமா கிடையாது. நீங்க பாருங்க போக. துளசி இல்லப்பா, துளசி இல்ல. வா, துளசி இல்ல, துளசி இல்ல, துளசி இல்ல.
அவன் என் தங்கங்க மச்சான். துளசி இல்ல மச்சான், துளசி இல்ல. அப்ப என் இது தங்க துளசி இல்லைன்னா அப்ப இது யாரு? அப்ப துளசி எங்க? இந்த ரெண்டு கேள்விக்கும் நம்மளுக்கு பதில் தெரியணும். சொல்லுங்க சிவா. சார் நான் காட்டுக்குள்ள வந்துட்டேன், ஆனா எந்த பக்கம் வருதுன்னு தெரியலையே. சரி, நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. ஆ சரிங்க சார், நான் வந்துடுறேன். எஸ்ஐ சிவா ஒரு முக்கியமான வேலையை அமைச்சிருந்தேன், அதை முடிச்சுட்டு வந்துட்டாரு. என்ன விஷயம் கேட்டு போயிடுவோம். சார், என்னாச்சு? சிசிடிவி ஃபுட்டேஜ் கிளியர் பண்ணி பார்த்ததுல ஆள் யாருன்னு அடையாளம் தெரிஞ்சிச்சு. யாரு? நந்தினி லோகநாயகி அனுப்பின ஆள் தான் சார் அவங்க. பாருங்க சார். இமீடியட்டா தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். சார், இந்த வீடியோகிராஃபரோட கேமராவை சரி பண்ணி அதுல இருந்து போட்டோவை ரெக்கார்ட் பண்ணி பார்த்தோம் சார். அதுலயும் சந்தேகப்படுற மாதிரி ஒரு போட்டோ கிடைச்சிருக்கு சார். பாருங்க சார், இங்க பாருங்க சார். ஆக துளசியை கடத்தினது வெற்றி, லோகநாயகி, நந்தினியோட டீம் தான் தெளிவா தெரியுது. இமீடியட்டா உங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும். ஓகே சார். சார், இந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே சார். அதுவும் கண்டுபிடிச்சு தான் ஆகணும். ஒரு வேலை பண்ணுங்க, எல்லா ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி மிஸ்ஸிங் கேஸ் ஏதாச்சும் இருக்கான்னு விசாரிங்க. சார், மருதூர் ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று பதிவாயிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். ஒருவேளை அந்த பொண்ணு இதுவா இருக்குமா சார்? இருக்கலாம். நீங்க ஒன்று பண்ணுங்க, இந்த பாடி உடனே போஸ்ட்மார்ட்டம் காண்பணும். மருதூர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். போங்க. சார் சார், இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து தேடுறதுல அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை சார். அது வெற்றி லோகனை என் தங்கச்சி கடத்தி வேற எங்கேயோ வச்சிருப்பாங்க சார். அங்கே போகலாம் சார். சார், நாங்க ஆரம்பத்திலேருந்தே வெற்றி மேலேயும் லோகநாயகி மேலேயும் சந்தேகமா இருக்குன்னு தானே சொல்றோம். நீங்க அவங்கள விசாரிக்காம இந்த காட்டுக்குள்ள வேற யாரும் ஒரு பொண்ணோட பொணத்தை தேடிக்கிட்டு ஏன் மர்மோல கண்டுபிடிக்காம நேரத்தை கழிச்சிட்டு இருக்கீங்க. யாரு நேரத்தை வீணாக்குனா? இந்த முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது துளசி இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. அது மட்டும் இல்ல, துளசியை தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில இதுவும் ஒண்ணுதான். சார், எனக்கு என்னன்னா உங்க மேல நம்பிக்கை இல்லை. நீங்க விசாரணையை வேகப்படுத்தலைன்னா நாங்க மறுபடியும் உங்க மேலதிகாரியை பார்க்க வேண்டியதா இருக்கும். போங்களேன், போய் பாருங்க, போங்க. எப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. நீ வேற இருக்கிற டென்ஷன்ல துவாருங்க. மன்னிச்சிருங்க, என் துளசியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல என்ன நம்பணும். நம்மளனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சார் 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 சார், தப்பா எடுத்துக்கிறீங்க சார். சார், அவர் குட்டிமா காணுன்ற பதத்தில் இப்படி பேசிட்டாரு சார். சார், நாங்கள் நம்புறோம் சார். நீங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கண்ணால் பார்த்துட்டு தானே சார் இருக்கோம்.